ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை கொண்ட ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலே 489வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், எய்தற்கரிய தியந்தைக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். எய்தற்கரிய தியந்தைக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையில் இதுக்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்யத்தக்க காரியங்களை செய்ய வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. காலம் எங்களுக்கு நேரம் கனிந்து வருகின்ற பொழுது எங்களுக்குரிய காரியங்களை, நற்காரியங்களை, எங்களுடைய இலக்குகளை நாங்கள் சரியான வழியிலே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அந்த காலத்தை பயன்படுத்தி என்பதைத்தான் முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்யத்தக்க காரியங்களை செய்ய வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் எய்தற்கரிய தியந்தைக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் என்ற குரலுக்கான அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்க்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்யத்தக்க காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். எங்களுடைய கிராமங்களிலே சொல்வார்கள், காற்றுள்ள போதே தூத்திக்கொள் என்று சொல்லி. அதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. எங்களுடைய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய காலங்கள் கைகூடி வருகின்ற பொழுது, நேரங்கள் கைகூடி வருகின்ற பொழுது எங்களுடைய நல்ல காரியங்கள், எங்களுடைய வேலைகளை சரியாக செய்து முடிக்க வேண்டும் அந்த நேரத்தை பயன்படுத்தி என்பதைத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் எய்தற்கரிய தியந்தைக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அடைவதற்கு அரியதை அடைவதற்கு ஏற்ற காலம் வந்துவிட்டால் அப்பொழுதே தன் செய்வதற்கு அரிய செயல்களை செய்து கொள்க. எங்களுடைய இலக்கை நாங்கள் சரியான வழியிலே நடத்தி செல்வதற்கு முடிப்பதற்கான காலம், நேரம் கைகூடி வருகின்ற பொழுது அதை சரியாக பயன்படுத்தி எங்களுடைய வேலைகளை, எங்களுடைய செயல்களை நாங்கள் சரியாக முடித்து விட வேண்டும் என்பதைத்தான் சாலமன் பாப்பன் உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. இந்த இன்றைய குரலுக்கான எய்தற்கரிய தியந்தைக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் என்ற குரலுக்கான 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வோம். நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல நேரங்கள், நல்ல காலங்கள், இலக்குகளை அடைவதற்கு வந்து வாய்க்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் நழுவ விடாமல் சரியான முறையிலே சிந்தித்து அழகாக நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. எல்லோருக்கும் அவ்வாறான வாய்ப்பு அமைந்து உங்களுடைய இலக்குகளை, உங்களுடைய வேலைகளை, நீங்கள் உங்களுடைய காரியங்களை சரியாக முடித்து கொள்ள வேண்டும். நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. எய்தற்கரிய தியந்தைக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த பொருளை சந்திக்கலாம்.